அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தின் முன்பு தலைகுனிய வைத்திருப்பதுதான் இந்தியா கூட்டணியின் வெற்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் 40க்கு 40 என்பது சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று வெற்றி என்றார். சகோதரர் ராகுல் காந்தியின் அன்பை தன்னால் மறக்க முடியாது என்று கூறிய முதலமைச்சர் ராகுல் அளித்த இணைப்பு இன்றும் தன் மனதில் உள்ளதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பொய்யாகி உள்ளன என்று கூறிய முதலமைச்சர் பாஜகவால் தனித்து ஆட்சியமைக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியதே நமது வெற்றி என்று தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கவே போராடியதாகவும் அரசியல் சாசனத்தை மோடியை வழங்க வைத்ததை இந்தியா கூட்டணியின் வெற்றி எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு 400 இடங்கள் வரை கைப்பற்றுன்னு சொன்னாங்க. ஆனா அதை உடைச்சு பாஜகவால தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வச்சிருக்கணுமே. இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட 2004ஆம் ஆண்டு கிடைத்த 40க்கு 40 வெற்றி அதிமுக மீதான அதிருப்தி என்றால் 2024ஆம் ஆண்டு 40க்கு 40 வெற்றி திமுக மீதான திருப்தி என்று பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் இந்த வெற்றி கருணாநிதிக்கு 100ஆண்டு விழா பரிசு என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த வெற்றி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் தமிழ்நாட்டில் இனி திராவிட மாடல் ஆட்சிதான் என்று சூளுரைத்தார். மேலும் வெற்றி பெற்ற 40 உறுப்பினர்களும் வாக்களித்த மக்களுக்கும் தேர்வு செய்த கட்சி தலைமைக்கும் உண்மையாக செயல்பட வேண்டும் என்றும் மாநில உரிமைகளை காக்க நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் சமூக நீதியை காக்கவும் பாஜகவின் பாசிசத்திற்கு எதிராகவும் தமிழ்நாட்டு எம்பிக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் உறுதியளித்தார். பழனிசாமி அவர்களே, இப்ப 39 நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி 221 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்கு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வர இருக்கு. அந்த தேர்தலிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அன்னியூர் சிவாதான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார்.